கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கள் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் ரிஷப ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் வக்ரகதியான சனி பகவான், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தாலேயானால் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிக்வேதம் யஜுர்வேதத்தினுடைய உபாகரமான போட்டிருக்கோம். வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாளாக சொல்லக்கூடியது பூனல் மாத்திப்பா, ரொம்ப பெரிய விசேஷமான நாள், வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகரமா. 20ஆம் தேதி அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும், அதாவது ரிக் யஜுர் சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே அன்றைக்கி காயத்ரி ஜபம் 1008 காயத்ரி ஜபம் பண்ணுறதும், தலையாவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் அதை ஹோமகுண்டம் வளர்த்து அதெல்லாம் பண்ணுறது பெரிய விசேஷம். 22ஆம் தேதி அன்னைக்கு தேய்பிரை சதுர்த்தின்றதெல்லாம் மகா சங்கரஹர சதுர்த்தி வருது. அதை தவிர பார்த்தோம்னா அன்றைக்கி வாஸ்து நாள் வேறு. மத்தியானம் 2:31 4:1 வரலும் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றவர் ஒரு வருஷத்துக்கே பார்த்தோம்னா 8 நாள் தான் கண்ணு விழிப்பு. அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது, நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரம், போஜனம் செய்யும் நேரமும் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது 4:01 - 36 நிமிஷம் அப்படின்னு பார்த்தாலேயானால் கிட்டத்தட்ட 3:25 ஒரு 36 நிமிஷத்துக்கு ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம். இந்த காலகட்டத்தில் ராகு காலம் இருந்தாலும் சரி, யமகண்டம் இருந்தாலும் சரி, குளிகை இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம், அதாவது நட்சத்திரம் சரி வரல அப்படின்னாலும், அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திற்கும் அது கட்டுப்படாது. அதில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 22ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் ஒரு 2:30 2:31 4:01 வரலும் இருக்குது. 25ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி திதி வருது. சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது முருகனுக்கு வேண்டிக் கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது. இது தேய்பிரை சஷ்டி. இந்த காலகட்டத்தில் தேய்பிரை சஷ்டியில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள், கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள். அதை தவிர பணமுடை இருப்பதற்கு, அதற்கு போவதற்கு அந்த கஷ்டங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம், இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது. ஒரு வருட காலம் பண்ணக்கூடியது. அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக. சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்தாலேயானால் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிநாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க காரியத்தை பண்ணுங்கோ. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை. சரி, இந்த வாரம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை 19/8/2024 25/8/2024 வரை உண்டான பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போய் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீன் 19/8/2024 25/8/2024 வரை உண்டான காலகட்டத்திற்கு ஒரு ராசியாக விருச்சிகம், விசாகம், மனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சமசப்தமத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியில் பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, வக்ரகதியில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும்
அந்த அலைச்சல் மூலியமாக பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல தனித்த புதன் இருக்கார். 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கார். அதன் மூலியமாக உங்களுக்கு மறைந்த இடத்துலேருந்து திடீர் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு பார்க்கலன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தடையானால் சூரியனும் சுக்கிரனும் சூரியன் ஆட்சி பெற்று போய் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் அதாவது சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது 7, 12 அதிபதி அவர் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலையும் சரி சொந்த தொழிலையும் சரி திடீர் பண வரவு பெரிய ஏற்றம் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதுவும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் அதாவது 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 19ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய இளைய சகோதரி மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திடீர் ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது பார்த்தீங்கன்னா திக்பலம் அடைகிறார். அதன் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர 9ஆம் அதிபதியை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உடல் நலத்தில் சற்று பின்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிற ராகுவோட சம்பந்தம் 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறதன் மூலியம் நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா 1, 5, 9ன்றது திரிகோணத்தை சொல்கிறோம். அதில் 1ஆம் இடம் கேந்திரத்துக்கும் கோணத்திற்கும் ஒரே இதுவாக இருக்கிறதுனால 5, 9 மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது. இது 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தில் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் சந்திர பகவான் அதாவது 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 6ஆம் இடத்துல போகும்போது 24ஆம் தேதி அதிகாலை 1:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கும். அதை தவிர தந்தையின் மூலியமாக உங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மனை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் இந்த சமையல் கலை வல்லுநர்கள் காய்கறி பழங்கள் விற்கிறவங்க மண் அதை தவிர செங்கல் ஜல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க அதை தவிர லேண்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இந்த வாரம் நிச்சயமாக வரும். மாங்காடு அம்மன் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நல்லெண்ணெய் தானம் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.